ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்துல யாரா இருந்தாலும் ஒரு 12 ராசிக்குள்ள இருக்க ஒரு ஆளா தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகுது, சப்போஸ் ஏதோ ஒரு தவறான விஷயங்கள் நடக்க போகுதுன்னா அவங்களுடைய வாழ்க்கையிலேருந்து எப்படி அதை சரியாக்க முடியும், இல்லை ரொம்ப சரியா ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா அதை விட சரியா அதை எப்படி மாற்ற முடியும் அப்படின்ற ஒரு இடத்துல மிக முக்கியமாக இன்னைக்கு அதை எல்லாத்தையும் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் நம்ம கூட இருக்காங்க. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சாரா மேடம், ஒரு டேரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். வணக்கம் மேடம், வெல்கம் டு ஆஸ்ட்ரோ டிவைன். இன்னைக்கு இந்த 12 ராசிகளில் எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது, அவங்க என்னென்னலாம் பண்ணுன்றதை டீட்டெயிலாக எங்கள் நேயர்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போ 12 ராசிகள் தனித்தனியாக தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்க்க போகிறோன்னா மார்கழி மாதம் ஸ்பெஷல். ஸோ இந்த மார்கழி மாத ஸ்பெஷல் ரொம்ப நான் இங்கே கொடுத்தது இல்லை, மோஸ்ட்லி நான் கொடுத்தது இல்லை, ஏதோ எப்போவோ ஒன்று கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்கு காரணம் மேடம்? அதுக்கு காரணம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதத்தை நம்ம எடுக்க மாட்டோம், ஏன்னா இங்கிலீஷ் மாதமே அப்படியே பேஸ் பண்ணி போகிறதால. பட் நம்ம ஆஸ்ட்ரோ டிவைன் சேனல் வியூவர்ஸ்க்கு புதுசாக ஏதாவது பண்ணலாம், ஆமாம் புதுசாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு மார்கழி மாத பலன்கள் அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ இந்த மார்கழி மாத பலன்களில் ஒரு ராசிக்கும் அவங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும், ஏன்னா அவங்களுடைய பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும், ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும், அண்ட் ரொம்ப ஸ்பெஷலாக இப்போ மார்கழி மாதம்னாலே ஒரு தெய்வீகம் சார்ந்த மாதமாக தான் எல்லாருமே பார்ப்போம். நிறைய பஜனைலாம் பாடிட்டு ஆமாம் பக்திமயமாக இருக்கும். ஸோ அப்போ அந்த டைமில் இந்த மாதத்தில் இந்த டிவைன், இந்த யூனிவர்ஸ் நம்மளுக்கு என்ன மாதிரியான ஒரு கைடன்ஸ் வழிகாட்டுதலை நம்ம கொடுக்க போகிறாங்க அப்படின்றத ஸ்பெஷல் மெசேஜாக இது கூடவே சேர்த்து நம்ம ஒரு ராசிக்குமே தனித்தனியாக பார்க்க போகிறோம். மேடம், இந்த மேஷ ராசி மார்கழி மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது, அதில் முக்கியமாக ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த தொழில் அண்டு வேலை எப்படி இருக்க போகுது அவங்களுக்குன்றத பார்ப்போம். ஸோ மேஷ ராசி இவங்களுக்கு தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள் இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுது. அதிலும் குறிப்பாக இவங்க ஒரு பெண் நபராக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய தொழில் வேலை சார்ந்த விஷயங்களை நல்ல வளர்ச்சி அவங்களால பார்க்க முடியும். இவங்க தலைமையில் ஏதாவது ஒரு விஷயத்த ப்ராஜெக்டோ இல்லை வேறு ஏதாவது அவங்க பண்ணுற மாதிரி இருக்கும். ஆண் நபர்களுக்கு எப்படின்னா ஒரு பெண் நபர்களுடைய ஒரு துணை கிடைக்கும் வேலை தொழில் சார்ந்த இடங்களில். அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு சப்போர்ட்னால இந்த மாதம் அவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இவங்களுக்கு மனசில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்கன்னா வேலை தொழில் சார்ந்த இடங்களில் அதை கண்டிப்பாக பண்ணி முடிக்க முடியும். அதற்கு நல்ல ஒரு சப்போர்ட் அவங்களுக்கு கிடைக்கும், அந்த மாதிரி இருக்குது. மேடம், இந்த பணம் பொருளாதாரம்லாம் எப்படி மேடம் இருக்கும்? ஸோ மேஷ ராசி இவங்களுக்கு பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நம்ம செலவுக்கு போகலாம். ஒரு பக்கம் எனக்கு செலவு வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா அதற்கேற்ற வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதை அப்போ பேலன்ஸ் பண்ண முடியுமா அவங்களால? செலவு நிறைய பண்ணலான்றீங்க மேடம்? தாராளமாக பண்ணலாம், அதுக்கான வருமானமும் வந்துக்கிட்டே தான் இருக்கும், வராமல் இருக்க போகிறது இல்லை. அண்ட் இன்னொன்று, இவங்களுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி செஞ்சுக்கக்கூடிய வருமானமும் அவங்களுக்கு கிடைக்கும். பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நல்ல சந்தோஷமாகவே இருப்பாங்க இந்த மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லலாம். கடன் வாங்குகிற இடத்துல கடன் அடைக்கிறதுக்கான வழிகள் பண்ணுறது, கடன் கொடுத்த இடத்துல வாங்குறதுக்கான விஷயங்கள் நடக்கிறது, இது எல்லாமே பேலன்ஸ்டாக போயிட்டே இருக்கும். ஒரு வருமானம் இல்லாமல் 2-3 வருமானம் வரா மாதிரியான விஷயங்களும் அவங்க செஞ்சு வச்சுருந்தாங்கன்னா ஸோ அதில் இந்த மாதம் மல்டிப்பிள் வேஸில் அவங்களுக்கு பொருளாதாரம் நிலை நல்லாயிருக்கும், வருமானம் வரும் அப்படின்னு இருக்குது. வேறு ஏதாவது ஒரு ஆடம்பர பொருட்கள் வாங்கணும், வீட்டுக்கு ஏதாவது வாங்கி போடணும் அப்படின்னு நினச்சா கூட அதற்கான ஒரு வருமானமும் அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஸோ இப்போ பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் மல்டிப்பிளான ஒரு சோர்ஸஸ் அவங்களுக்கு உருவாகும். மேடம், இந்த ராசிக்காரங்களுக்கு ரிலேஷன்ஷிப் எப்படி மேடம் இருக்கும்? ஸோ மேஷ ராசி இவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் இந்த மார்கழி மாதம் அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க ரிலேஷன்ஷிப்குள்ளே நடக்கிற விஷயங்களை வெளி நபர்கிட்ட சொல்லாமல் இருக்கிறது நல்லது. அவங்களோட பேரண்ட்ஸாக இருக்கட்டும், கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், வெளியில் யாருமே தேர்ட் பார்ட்டிஸ் கிட்ட சொல்லாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா இவங்க ஏதாவது சின்னதாக இவங்க பார்ட்னரை பற்றி சொன்னால் கூட அது பெருசாக எக்ஸ்ப்ளோர் ஆகும், ஒரு கான்ட்ரவர்ஷியலாக மாறும். அதனால் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களை 2 பேருக்குள்ளே பேசி தீர்த்துக்கிறது நல்லது, வெளியே சொல்லாமல் கவனமாக பார்த்துக்கணும் அப்படின்னு இருக்கு. சிங்கிளாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கமிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நடக்கும். லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்கன்னா அவங்க மேரேஜ் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு சாலிடான ப்ராக்டிக்கலான ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்கான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு இருக்குது.
யாராவது பெரியவங்க சைட்லேருந்து ஒரு நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும். இவங்களோட ரிலேஷன்ஷிப் என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது, அதை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கோ இல்லை அதுலேருந்து வெளியேறதுக்கோ இவங்க என்ன செய்யலாம், அந்த மாதிரியான ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். மேடம், இந்த ராசிக்காரர்களுக்கு ஆன்மீக ரீதியாக எப்படிப்பட்ட வழிகாட்டுதல் இருக்கும் மேடம்? ஸோ மேஷ ராசிக்கு இந்த மார்கழி மாதம் ஆன்மீக ரீதியாக என்ன மாதிரியான வழிகாட்டுதல்கள் வருது அப்படின்னா, யாரையும் வந்து இவங்க ஜட்ஜ் பண்ணுற வேலை வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ ப்ரெசண்ட்டில் நடக்கிறத வச்சு இதுதான் நம்மளுடைய ஃப்யூச்சர், ஸோ இதுதான் இவங்களுடைய உண்மையான தன்மை அப்படின்னு எந்த ஒரு தீர்மானத்துக்கும் இப்போ ப்ரெசண்ட்டில் வர வேணாம். இந்த உழைப்பே தெய்வம், அதை மட்டும் கையில் எடுக்கணும்னு இருக்குது. இவங்க உழைக்கிறத மட்டும் பார்த்தா போதும். இவங்க வந்து எஃபர்ட் போடுறது, ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, எந்த துறையில் இருந்தாலும் சரி, அவங்களுடைய கோல் என்னவாக இருந்தாலும் சரி, அதை ஃபோக்கஸ் பண்ணுறதுல மட்டும் இருந்தால் போதும். ஸோ இவங்க மற்ற விஷயங்களில் ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளாகிறதுலாம் வேண்டாம். இந்த மாதத்தில் எதுவும் பண்ண வேண்டாம், ஒரு முடிவு எடுக்க வேண்டாம், ஒரு மேஜரான முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு இருக்குது. ஸோ இதை ரெண்டுத்தையும் அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா இவங்களுக்கும் இவங்க குடும்பத்துக்கும் தேவையான அந்த பண விஷயங்கள், பொருளாதார நிலை, இது எல்லாமே வந்து சீராகும் அப்படின்றதும், வீட்டுக்கு தேவையான விஷயங்களை இவங்க கண்டிப்பாக செய்வாங்க. அந்த நீட்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க. ஸோ அந்த மகாலட்சுமி கடாட்சம் கண்டிப்பாக இவங்களுக்கு கிடைக்கும். இவங்க யாரையும் குறை சொல்லாமல் இருந்தாலும் அண்ட் இவங்க யாரையும் வந்து ஜட்ஜ் பண்ணாமல் இருந்தாலும் இந்த மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். அதுக்கு பதிலாக இவங்க வேலையில் கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ணணும். இதுதான் அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு டிவைன் கைடன்ஸாக இருக்குது. ஆனால் இந்த ராசியை பற்றி பார்த்தோம், நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. மிக முக்கியமாக என்னென்னா, நீங்கள் ஒரு ராசியை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது அந்த ராசிக்காரர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்றது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய லைஃப்லேயும் அவங்க என்ன கோ த்ரூ பண்ணணும், அவங்க என்னென்னலாம் பண்ண வேண்டாம், அண்ட் அதை தாண்டி வெறும் அந்த ராசிக்காரர்களால் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சுற்றி இருக்கவங்களாலையும் அந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி ஒரு மாற்றங்கள் நிகழப்போகுது, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்றதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. கண்டிப்பாக பார்க்குற நேயர்களுக்கு எல்லாருக்குமே வந்து இது ஒரு மிகப்பெரிய ஐ ஓப்பனிங்காக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மேடம். கண்டிப்பாக, நிச்சயமாக ஐ ஓப்பனிங்ன்ற போது அப்போது அடுத்து என்ன வரும்னா அந்த கைடன்ஸை ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸே இப்போது டேரோ கார்டு ரீடிங் ப்ரெடிக்ஷன்ஸ் இல்லை, அது ஒரு கைடன்ஸ் சார்ந்த விஷயம். இப்போ அந்த கைடன்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா அதில் ஏதாவது சில விஷயங்கள் நெகட்டிவாக வந்தது கூட அவங்க அதை தாண்டி கடந்து வந்துடலாம். இப்போ இந்த ஒரு மாதத்துக்கு மட்டும்தான், அது வந்து பெருசாக நெகட்டிவாக இருந்தால் கூட பயப்பட வேண்டாம். ஸோ இந்த கைடன்ஸை ஃபாலோ பண்ணாலே எல்லாமே நல்ல விதமாக முடியும். அண்ட் பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கும் நம்ம ஒன்று சொல்லிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து தேங்க்ஸ் டு டிவைன், நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள் அண்ட் நியூ இயர்க்கான வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் இந்த டிவைன் கிட்ட சமர்ப்பிக்கிற விதமாக நீங்கள் தாராளமாக பதிவிடுங்க. நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் அதை நம்புங்க. மேடம், இந்த தேங்க்ஸ் டு டிவைன் அப்படின்றதுல என்னுடைய கேள்வி என்னென்னா, இப்போ ஒருத்தர் ஒன்று சொல்கிறாங்க. ஒரு சில பேர் இலையில் ஏதாவது எழுதி அதை வந்து தீபத்தில் காட்டணும் அப்படின்றாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. இதை எப்படி பண்ணலாம் மேடம்? கமெண்ட் பண்ணாலே போதும். நான் எப்போவுமே வியூவர்ஸ்க்கு சொல்கிறது, கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் அந்த டைப் பண்ணுற நேரம் அந்த மைண்ட் அந்த ஒரு செகண்ட் அதில் உட்காரும். ஏன்னா நம்ம இப்போ தான் அவங்க ராசியை பற்றி பேசி இருக்கீங்க, அவங்க அதற்குள்ளேயே இருப்பாங்க. அதோட அந்த மைண்ட் தாட்டோட அவங்க கமெண்ட் பண்ணாங்கன்னா அது ஓவரால் அவங்க லைஃப்பை மாற்றும். கண்டிப்பாக இதை டைப் பண்ணிவிட்டு ப்ரெடிக்ஷனில் என்ன வந்திருந்தாலும் இதை டைப் பண்ணிவிட்டு அவங்களோட வேண்டுதல்கள், விஷஸ், விருப்பங்களை அதில் பதிவிடும் போது கண்டிப்பாக ஒரு மன திருப்தி ஏற்படும். அந்த மன திருப்தி அந்த வேண்டுதல்களை நிறைவேற்றும். இதுதான் வந்து கான்செப்ட். கண்டிப்பாக மேடம், உங்களை நேரில் சந்தித்தது எனக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுத்தது. கண்டிப்பாக நேயர்களுக்கும் ராசி பலன் யார் யாரெல்லாம் பார்த்தாங்களோ எல்லாருக்குமே அப்படி ஒரு பாசிட்டிவிட்டியை தந்திருக்கும்ன்றதை நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி மேடம். நன்றி.